இந்த தாத்தா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டர் டே இந்த வாட்ச் நல்லா இருக்கலாம் சுற்றலாமா அப்படின்னு அவரு கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல டே கம்முன்னு இருடா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம்ல அந்த தாத்தா டக்குன்னு எந்திரிச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. பத்தியா அவரே தேங்க்யூ சொல்றாரு சுற்றலாண்டா அப்படின்னு. அந்த பயபுல அந்த வாட்சை கழட்டி இவங்களோட கைக்கு போடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த வாட்ச் வேக வேகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப அடுத்த நிமிஷம் அவங்க ஃப்ரெண்டு உள்ள வராங்க. டே இப்பதான்டா 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தேன், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு எனக்கு அப்படின்றாங்க. கண்ணாடி எடுத்து பார்த்தா அவங்க 25 வயசுல இருந்து 45 வயசுக்கு மாறிட்டாங்க. ஐயோ இது எப்படியே ஸ்டாப் பண்ணி ஆகணுமே அப்படின்னு அந்த தாத்தாவை தேடி குடுகுடுன்னு ஓடி போய் பாக்குறாரு. அந்த தாத்தாவை காணோம். என்ன தேடிட்டு இருக்கீங்க? அந்த தாத்தாவா? அந்த தாத்தாவே நான் தான். தேங்க்ஸ்பா, என் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். இனியும் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறது உன் கையில. அது ஒரு நாள்ல மட்டும் லைஃப் மாறல, அவ்வளவுதான், நீ காலி. எப்படியாவது உன் லைஃப் மாத்திட்டு வாழ்ற வழியை பார்ப்பா அப்படின்ட்டு அந்த பைப்புல சொல்லிட்டு போயிடுது. எப்படியாவது லைஃப் சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஒரு நாள்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃபுல் பாடியை டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. நீ ரொம்ப டேஞ்சர்ல இருக்க, எப்படியாச்சும் நீ மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது இந்த வாட்ச் இருக்கனால தானே இப்படி நடக்குது, எப்படியாவது உடைச்சிரு அப்படின்னு அதை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு சேதாரமே ஆகல. நான் ஒரு ராட் எடுத்துறேன், அதை வச்சு அட்ரா என்னோட வாட்ச் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஓங்கி அடிக்கலான்ட்டு போறாங்க. ஆனா அந்த டைம்ல இந்த கையில இருந்த வாட்ச் காணோம். எங்கடா போச்சு இது? ஜாலிடா போயிடுச்சு, லைஃப் மாறப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல பாக்குறாங்க. அந்த கையில இந்த வாட்ச் வந்து மாறிடுச்சு. அப்ப அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணனா கண்டிப்பா மாறிடும், நீ பண்றது எல்லாமே ஆகவழித்தனம் தான் பண்ற, அதனால தான் உன் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற லூஸ் தனமா பேசிட்டு இருக்காது, நான் போய் வேற ஏதாவது வழியை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த பைப்ல வெளியே வந்து இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கங்க, இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்கங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் மாறி மாறி கேட்கறாங்க. சீச்சி எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டு அவங்க அமுச்சு விட்றாங்க. இவங்க அப்படியே சோகமா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படியே தலையை சொல்லிடுறாங்க. அந்த முடி கூட அப்படியே கையோட வந்துருது. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே ஒரு சேர்ல படுத்து கிடக்குறாரு. அதனால நைட்டும் ஆகுது. ஃப்ரெண்டே வந்து சொல்றாங்க, ஏதாச்சும் நல்லது பண்ணியா இல்லையா, பண்ணாதான் உன் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க. ஏன் நீ வேணா நல்லது பண்ண, இந்த வாட்ச் எடுத்துக்கோ, ஒரே ஒரு தடவை எடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்டே சொல்றாங்க. உன் லைஃபை காப்பாற்ற வந்து என் லைஃபை நான் ஏன் இழக்கணும் அப்படின்ட்டு அந்த பைப்ல போயிடுது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வராங்க. ஐயோ சார் என்னால முடியல, நேரச்சு காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணையும் கூப்பிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அரைச்சு வாங்கடா அப்படின்னு இந்த தாத்தா பைப்லையும் போய் காப்பாத்துவாரு அப்படின்னு பார்த்தா, மேம் நீங்க அங்க போய் டாக்டர் கூப்பிடுங்க, நாங்க பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவரை காப்பாத்துவாரு அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட போய் இந்த வாட்ச் எடுத்துக்க அப்படின்ட்டு இருக்காரு. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அவர் வேற. சரி இவர் காப்பாத்திட்டு இந்த வாட்ச் கொடுப்போம் அப்படின்னு அவரை காப்பாத்த ட்ரை பண்றாரு. அடுத்த நிமிஷம் அவங்க வாட்சும் காணோம். நல்லது பண்ண அப்படிதான் போயிரும் போலயே அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு புத்தியே வந்துச்சு. நீங்க நல்லது பண்ணா நல்லதே நடக்கும்பா அப்படின்னு நினைக்கிற ஆளா அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பை.